ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான பயணம்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை சோகங்கள். இழந்ததை விட்டுவிடு தங்கமே, மிச்சம் என்ன இருக்கிறது என்று பார். அதிலிருந்து தொடர்ந்து விடு. இன்னும் இருக்கிறது வாழ்க்கை, நீ வாழ்வதற்கு. தயக்கம் கொள்ளாதே. கண்களை மூடிக்கொண்டு இதை கேட்டு தூங்கு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். இனி உனக்கு வெற்றி மட்டும்தான். இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தங்கமே. நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லைனா கிடைத்த வாழ்க்கை உனக்கு சாதகமாக வச்சுக்கோ தங்கமே. தேடப்படாத இடத்திலும் தேவைப்படாத இடத்திலும் நீ தேங்கி நிற்காதே. உன் மதிப்பு குறைந்து விடும் தங்கமே. நான் சொல்வதை கேட்டுக்கோ. உன் மதிப்பை நீயே குறைச்சிக்கிடக்கூடாது. கவலையே படாதே. வாழ்க்கை நீ என்றும் மகிழ்ச்சியாக இருக்க உன் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. வாழ்க்கை உனக்கு இனி இன்பமாக இருக்கப் போகிறது. இனி கண்ணீர், துரோகம், ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகிறது. பொறுத்திருந்து பார்த்தங்கமே. நீ நடக்குமா என்ற சொல்லை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு. நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான். உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதிய வச்சுக்கோ. என்றுமே எப்போதுமே இந்த சாய் உன்னோடு இருப்பேன். கலங்கக்கூடாது தங்கமே. நடக்குமா, முடியாதா, முடியுமா என்ற கேள்வி எழவே கூடாது. நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையோடு நடக்கப் போகிறது. உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் தங்கமே. நீயும் பார்க்கத்தானே போகிறாய். நீ வாழும் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. வாழ்த்த மனம் இல்லை என்றால் என்ன? நீ உன்னுடைய வேலையை கவனமாக செய்து கொண்டே போ. உன்னை வாழ்க்கையின் உச்சத்தில் செய்கிறேன். நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் வருவார்கள். அதையும் நீ பெரிது பண்ணக்கூடாது. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி மட்டும் நீ சென்று கொண்டே இருக்கணும். நீ பிறந்ததற்கான அர்த்தத்தை உணரும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் எதை நீ செய்தால், எதை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை உணரப் போகிறாய். நான் உணரச் செய்வேன். உனக்கு எது கர்மவினையாக இருந்து துன்புறுத்தியது, அதை எப்படி நீக்குவது என்பதையும் அறியப் போகிறாய். இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அழகாக இருக்கும். உன்னை நீயே விரும்புவாய். பொறுத்திருந்துதான் பாரேன். ஆனால் ஒன்று தங்கமே, நீ எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் நினைத்து பயந்து பின்வாங்கக்கூடாது. மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆகணும். தாங்கிக்கொண்டு அடுத்த இடத்தை, அடுத்த கட்டத்தை நீ நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கும். நீ அனுபவித்த துயரங்கள் போதும் என்று நானே ஒரு சில இடத்தில் நிப்பாட்டி விடுவேன். அந்த நேரத்தில் பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தருவேன் தங்கமே. அணையை கடந்து வெள்ளம் சென்று விட்டால் மறுபடியும் அந்த வெள்ளம் பின் அணைக்கு திரும்பவே முடியாது. அதே அணைக்கு திரும்ப முடியாது. அதுபோல் தான் தவறவிடும் வாய்ப்புகள் திரும்ப கிடைக்காது. நேரத்தையும் வாய்ப்பையும் தவறவிடாமல் கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோ என்றுதான் உன் சாயி சொல்கிறேன். மற்றவர்களைப் போல் நீ இருக்கக்கூடாது. என்ன சாயி சொல்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறாய். யாரையும் அதிகாரத்தால், ஆணவத்தால் ஆள நினைக்கக்கூடாது. அன்பாய் நடத்திவிடு. பல மடங்காய் அது திரும்பி வரும் தங்கமே. சர்க்கரை போல் இருக்காதே, உப்பை போல் இருந்துவிடு. அனைவருமே உன்னை அளவோடு பயன்படுத்தி கொள்வார்கள். சில நேரத்தில் இது முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் எல்லைக்குள் இருந்து வெளியே வந்து பார்க்கும்போதுதான் புது பாதைகள் உனக்கு தென்படும். முடியாது என்று நிறைய தடவைகளில் நீ போட்டுக்கொள்ளும் வேலியாகும். வெளியே வந்து வாழ்வை துவக்கிவிடு தங்கமே. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட எங்கே இவன் நல்லா இருந்து விட போகிறானோ என்ற மனதில் புழுங்குபவர்கள் தான் இங்கு அதிக பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ளவர்களாம் நல்லவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் நடிப்பு தான் தங்கமே. பார்த்து பழகு. அதிர்ஷ்டம் வந்தாலும் வராவிட்டாலும் துரதிர்ஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய துணிச்சல் உனக்கு இருந்தால் போதும். எதையும் சாதித்து விடுவாய். காயங்கள் இல்லாமல் காலம் எதையும் கற்றுக் கொடுக்காது தங்கமே. தாயம் விழுந்தால் தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும். காயம் பட்டால் தான் வாழவே ஆரம்பிக்க முடியும். இலக்கு ஒன்றை மட்டும் நினைவில் வச்சு எழுந்து உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்து வழிவிடும் தங்கமே. நீ சிந்தும் கண்ணீரை துடைத்து விட்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் அடுத்த முயற்சியில் இறங்கி தோற்றாலும் தொடர்வோம் என்று துணிந்து நில். தோல்வி கூட தோற்று போகும். தளராதே என் மகளே.
தோற்று போகாதே என் செல்வமே, தோற்க விடாதே. தோற்க விடக்கூடாது. நம்பிக்கையை கைவிடக்கூடாது. தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாது. முயற்சிகளை போடு, முடிவின்றி போடு. வெற்றிகள் வரும், அதுவும் வெகு விரைவில் வரும். தளர்ந்து போகாதே என் பிள்ளையை. உன்னை தள்ளிவிடும் கூட்டமும் உண்டு, தள்ளிவிட்டு சென்றுவிடு. சூழ்ச்சிகளை புறம் தள்ளிவிட்டு சென்றுவிடு. நிச்சயமாக வெற்றி கொடி நட்டிட வேக எட்டுக்கள் எடுத்துவை. வேக வேகமாக எடுத்துவை என்றுதான் சொல்கிறேன். நிதானமாக இருந்தால் அடித்து தள்ளி விட்டு விடுவார்கள். பொறாமை கண்கள் உன்னை தாக்கும் பொறுமை கொண்டு நீ நடையை எடுத்துவை. வெறுமை உன்னை சூழ்ந்தாலும் வறுமை உன்னை தின்றாலும் உன் இலக்கின் பாதையை மாற்றவே மாற்றாதே. மறவாதீர் தங்கமே, இந்த சாயி சொல்வதை மறக்காதே. வீழ்ச்சிகளும் உன் பக்கம் திரும்பும் எழுச்சியாய் நீயும் திரும்பிட வீரத்தோடு எதிர்நோக்கி வீழ்த்திவிடு வீழ்ச்சிகளை. உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் தங்கமே. உன் திறமை என்னவென்று எனக்கு தெரியும். உன் திறமையை வெளிக்காட்டு. நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய். காலம் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடாது. ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே. கலகம் செய்ய விரும்புவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து போவார்கள். நான் சொல்வது புரிகிறதா? அவமானத்தை கண்டு துவண்டு விடாதே. அங்கிருந்து தான் உன் வெற்றி பயணம் துவங்கப் போகிறது தங்கமே. நாய் குறைக்கிறது என்று சிங்கமும் குறைத்தால் அது சிங்கத்திற்குத்தான் அசிங்கம். அப்படித்தான் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஒரே ஆயுதம் உனக்கு நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையோடு தைரியமாக ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. நாளை நமக்கு நல்ல விடியல் என்ற நம்பிக்கை இருக்கணும். நிச்சயமாக இருந்தால் உனக்கு நல்ல வழி கிடைத்துவிடும். நீ நினைக்கலாம் வட்டம் போட்டு வாழ்வது வாழ்க்கை என்று. வட்டம் போட்டு வாழ்வது அல்ல வாழ்க்கை. நேரத்திற்கு ஏற்றாற்போல் திட்டம் போட்டு வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை. நேரம் நிற்காமல் ஓடக்கூடியது தான். நேரம் நிற்குமா? இல்லையே, அது சென்று கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது உன்னை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் நிறுத்தும். காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு. வாட்டும் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடும். உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்னவாகும்? அது மேலும் கூடும் தங்கமே. நிறைய மாற்றங்கள் நிறைந்த பக்கங்கள் கொண்டது தான் வாழ்க்கை. அதை அப்படியே படி. கற்றுத்தர காத்திருக்கிறது காலம் தங்கமே. நிறைய மாற்றங்கள் நிறைந்த பக்கங்கள் கொண்டது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை பற்றி நீ தெரிந்து கொண்டால் போதும். சுவராசியமாக இருக்கும். வாழ்க்கையில் நாடகம் என்று இருக்கத்தான் செய்யும். அந்த நாடகத்தில் உன்னுடைய சிரத்தையாக இருக்க வேண்டும். யோசித்து செயல்படும். யோசித்து செயல்பட்டால் உன் திட்டம் வெற்றி பெற்றுவிடும் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை நீ அடிக்கடி திரும்பி பார்க்க. நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை தரும். அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறைந்துவிடும். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகிறது. நாளை ஒரு செய்தி அல்ல, இரட்டிப்பு நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது. இப்போது இதை கேட்டு மன நிறைவோடு தூங்கு, நிம்மதியோடு தூங்கு. நிச்சயம் என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் இரட்டிப்பு நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.